10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்யலாம் வாங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது, லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் வந்து பெருசாகவே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்துருக்கனால நான் அதிகமாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துட்டு இந்த பவுல்லையே வந்து 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சா போதுங்க, நல்லா வெந்துடும். ஸோ 2 விசில் வரட்டும், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 2 விசில் வந்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து மத்து வச்சு கூட நல்லா கடைஞ்சிக்கலாம். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இது இப்போ இருக்கட்டும். இப்போது வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அரைச்ச சாம்பார் சேர்த்துக்கலாம். சாம்பாரை சேர்த்துட்டு இதிலே வந்து நம்ம 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குக்கர்லேயே வந்து நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு 4 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக இதில் வந்து கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.